நம்ம சட்னிக்கு வேர்க்கடலைலாம் வறுக்கும் பொழுது ரொம்ப தீஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சால்ட் போட்டு வறுக்கணும். உப்பு போட்டு அதுக்கப்புறம் வறுத்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு கரியாமல் பொன்னிறமாக பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வறுந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி டிப்ஸ் போட்டிருக்கோம். தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வறுத்து முடிச்ச பிறகு இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னை ஈஸியாக எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தான் இந்த டிப்ஸில் பார்க்க போகிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பூண்டு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கினா ஒரு நெட் பேக் கொடுப்பாங்களா, அந்த நெட் பேக்கை தான் எடுத்திருக்கேன். ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய நெட் பேக்காக பார்த்து எடுத்துக்கோங்க. ஹோல்ஸ் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்க மாதிரி நெட் பேக் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சிருக்க வேர்க்கடலையை நல்லா ஆற வச்ச பிறகு இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. உமா, சங்கரி கிருஷ்ணன், காந்திமதி, மரியா, சையத், நசீரா, அப்துல்லா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. மேலே ஒரு நாட் போட்டுட்டு இந்த மாதிரி கை வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா வேர்க்கடலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு பவுல்லையோ இல்லை ஒரு பிளேட்லையோ வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. பிசைஞ்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தோல் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக தட்டி எடுத்திங்கன்னா போதும். உள்ளே வேர்க்கடலை ஃபுல்லாகவே நின்றுடும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்கின் எல்லாமே அந்த ஹோல்ஸ் வழியாக கீழே விழுந்துருங்க. உங்களுக்கு நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நெட் பேக் இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க. இந்த டிப்ஸ்க்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வேர்க்கடலை க்ளீனாக கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நெட் பேக் சூஸ் பண்ணும்போது ஹோல்ஸ் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்க மாதிரி மட்டும் பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.